சிதம்பரம் காந்தி சிலை அருகே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பிரச்சாரத்தில் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினியை ஆதரித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இதை தவிர முக்கியமா மீனவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா, அதுல 2 திட்டம் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். விவசாயிகளுக்கு கிசான் கிரெடிட் கார்டு KCC அப்படின்வாங்க. விவசாயின்னு நம்ம ஒருத்தர அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க கையில KCC கார்டு கொடுத்துட்டா அவங்க பேங்க்ல போய் விவசாய கடன் வாங்க முடியும். அதுக்கு மானியம் கொடுக்கிறோம் கவர்மெண்ட் மூலமா, அதனால அவங்களுக்கு குறைஞ்ச வட்டிக்கு கிடைக்கும். இப்போ மீனவர்களையும் கூட விவசாயி, அதாவது மீனவத்துறையை சேர்ந்த விவசாயி அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்டு இந்த KCC கார்டு மீனவர்களுக்கும் கொடுத்து அவங்க மீன் தொழில்ல இதே மாதிரி மானியத்தோட வங்கிகள் மூலமா கடன் வாங்கணும்னா கிசான் கிரெடிட் கார்டு மீனவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. இப்ப வரைக்கும் சிதம்பரத்துல எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு, இன்னும் எத்தனை பேருக்கு கிடைக்கணும்ன்ற அந்த முழுமையா அதை மேப்பிங் பண்ணிட்டு அனைவருக்கும் கிடைக்கிறதுக்கான முயற்சி நாங்க எடுப்போம். எல்லா மீனவர்களுக்கும் அந்த கார்டு கிடைக்கணும். அவங்க மீனவ தொழில அவங்க எந்த விதமான முன்னேற்றம் அடைய விரும்புறாங்களோ அதற்கான உதவி வழங்கப்படும். இந்த தொகுதி முந்திரிக்கு பேர் போனது. முந்திரியில பல மகிழா விமன் பெண்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்களுக்கும் சிறு தொழிலா அதை செய்யறதுக்கு சுய உதவி குழு மூலமாக அவங்களையும் ஒரு கூட்டமைச்சு அவங்களுக்கு வேணுங்கிற முந்திரி சரியான விலைக்கு கிடைக்குதான்னு பார்த்து அதை நல்லா சுத்திகரிப்பு செய்து பிராண்ட் செய்து SHG மூலமாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கான அந்த ஏற்பாடுகள் சிதம்பரத்தில் செய்வது சுலபம், செய்ய முடியும், செய்யலாம். அதே மாதிரி பழங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன தொழிலா இருக்கிறதுனால முதலீடு பெருசா போடாதவங்களுக்கு கூட வங்கிகள் மூலமா ஆதரவு கொடுத்து அந்த பழங்களை பதனிடவும் அதை ஏற்றுமதி செய்யவும் வேணுங்கிற அளவு இப்பவே இருக்க திட்டம். அந்த திட்டம் இங்க சிதம்பரத்துல நடக்குதான்னு நான் பார்க்க விரும்புறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.